சீசன் 9 டே 55 வீக்கெண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன தான் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் டீமாக வந்து பிரித்து விட்டாலுமே அவங்க திரும்ப வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஒன்று சண்டை போடுறதுக்கு சேர்றாங்க, இல்லை டீம் அப் பண்ணுறதுக்கு சேர்றாங்க. இவங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரில. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த வாரத்துக்கு ஒரு தலையை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தலை என்ன பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு தெரியல. இங்கே டீமை பற்றி சுற்றுறாங்க அப்படின்னும் போது நம்ம கம்ருதீன் அரோரா, கம்ருதீன் பார்வதி இவங்களெல்லாம் வந்து காட்டுறாங்க. இன்னொன்று எஃப்ஜே அண்ட் வியானா 2 பேரையும் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து தலை என்ன பண்ணுறாருன்னும் போது தான் இது செம ஹைலைட்டாக இருக்குது. கம்ருதீன் வந்து 2 ப்ளே பண்ணுறாரு அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும், பார்வதி எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவர் பார்வதி கூட எப்போவுமே ஸ்டாண்ட் பை பண்ணுறாரு. அது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது கம்ருதீன் கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதுக்கு வந்து அதாவது வந்து சமைக்கணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னு நான் கேட்டால் கூட அவர் வந்து தனியாக சமாளிச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் அவர் வந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்க எப்போ பார்வதியாக இருக்காங்க, எப்போ வசந்தியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்கிறாரு. இந்த தர்மலிங்கம் வசந்தி அந்த கதையாவது அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் அவங்க எப்போ கேரக்டரில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு பதிலா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதே போல் வந்து நான் தலையாக இருந்து நான் இதில் தலையிடலாமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, நான் ஒரு டாஸ்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து விஜேஎஸ் வந்து கண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து அப்புறம் எதுக்கு தலைன்னு நாங்கள் வந்து போடுறோம் அப்படி இப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க, எஃப்ஜே வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமயம் பார்த்து போட்டு கொடுக்குற மாதிரி. அதாவது வந்து எனக்கு வந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு காயெல்லாம் இல்லை, ஆனால் நான் வந்து பாரு வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பாருக்கே இது ஷாக்கிங்காக இருக்குது. பாரு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஒண்டியாக வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னும் போது ஹெல்ப் பண்ணுறது தான் ஒரு மனித இது. பார்வதி அழுறாங்க. இது எங்கே போய் முடியுது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒன்று உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறது மட்டும் தான் எங்கள் வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.